அதாவது அந்த வேலை செய்கிறவன் கூலிக்கு பார்த்துருவான். கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த மாட்டுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும். அப்படியே பொருள் அதுதான் இல்லையா? இது 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10 அப்படி வாசித்து முடித்தோம் இல்லையா? இப்போ நம்ம 11க்கு வருவோம். 1 கொரிந்தியர் 9, 11, 12. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? ஹல்லேலூயா. 12ஆம் வசனம். மற்றவர்கள் உங்களிடத்திலே இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும் படுகிறோம். பிரியமானவர்களே, அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, அதிகாரம்னா இங்க எனக்கு நான் உங்களுக்கு மேல அதிகாரம் இருக்குது. எப்படி அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, 11ஆம் வசனம், நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? அப்படின்னா ஞானம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி சாலமன் என்ன சொல்லியிருக்கிறார், நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, கற்றுக் கொடுத்துருக்கிறார். பொன்னை பார்க்கலும் ஞானத்தை சம்பாதி, நீ புத்தியையும் சம்பாதி. ஞானமே ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ட். ஞானம் காசு கொடுத்து வாங்கக்கூடிய விஷயம் அல்ல. அப்படிப்பட்ட ஞானம் ரொம்ப முக்கியம். அது எவ்வளோ விலை கொடுத்தாலும் கிடைக்காது. அதை நம்ம உட்காந்து கற்றுக்கொண்டாதான் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஏப்பா ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஞானத்தை வாங்கி வீட்டில் வை அப்படின்னு சொன்னால் நமக்கு கிடைக்குமா? அப்படின்னா தான் எல்லோரும் என்ன பண்ணிடுவான், ஒரு ஹெல்மெட் வாங்கி தள்ள மாட்டி போயிட்டு இருப்பான். இந்த ஞானம் இல்லாதனால தான் ஒருவன் ஆளுகிறான், ஒருவன் அடிமையாக இருக்கிறான். ஞானம் உள்ளவன் என்ன செய்கிறான், ஆளுறான், இன்னொருத்தன் அடிமையாக இருக்கிறான். ஞானம் உள்ளுகிறவன் கொள்ளையடிக்கிறான், மற்றவன் என்ன பண்ணுறான், பார்த்துட்டு இருக்கிறான். இது போல தான் அது ஞானத்தை தவறான உபயோகப்படுத்துகிறவங்களும் இருக்காங்க, ஞானத்தை சரியாக உபயோகப்படுத்துகிறவங்களும் இருக்காங்க. நிறைய ஹேக்கர் இருக்காங்க, அவங்களும் பயங்கர ஞானவான்கள், அறிவாளிங்க. எப்படின்னா பெரிய பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சி எல்லாம் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு ஃபார்முக்கு நிற்பான். அந்த மிஷினை ஹேக் பண்ணி விட்ருவான். இன்றைக்கி ஓட்டு மிஷின் எதற்கு கண்டுபிடிச்சது தெரியுமா? குயிக்காக காலையில் எலெக்ஷன் நடந்தால் சாயங்காலத்தில் எண்ணி டக்குன்னு உங்களுக்கு சொல்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் என்னது, எலெக்ஷன் மிஷின், ஓட்டு இயந்திரம். அதையே நம்மளால் என்ன பண்ணிட்டான், ஹேக் பண்ணி நீ அதில் குத்துறன்னா இதில் விழுற மாதிரி ஆக்கி விட்றான். வேலை முடிஞ்சு. உலகத்தில் மிகப்பெரிய அந்த எலக்ட்ரானிக், அதாவது சாஃப்ட்வேர் அல்லது அறிவியலில் சாதனை படைத்து கொண்டிருக்கிற இலான் மஸ்க் சொல்கிறாரு, மிஷின் எல்லாம் எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸையும் யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா அது சாதாரண ஒரு எலக்ட்ரானிக் மிஷின். யார் ஒருத்தன் ஹேக் பண்ணுறானோ அதுக்கு அது அடிமை, அவன் சொல்கிறபடி அது கேட்கும். ஆகவே அதுவும் இந்த உலகத்தினுடைய நாட்டினுடைய அதிபரை நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தில் இந்த எலக்ட்ரானிக்கை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி அமெரிக்காவில் உள்ள எலான் மஸ்க் சொல்கிறார். ஒரு ஸ்பேஸ் எக்ஸ் வச்சுருக்கக்கூடிய மிகப்பெரிய, அதாவது வானத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தை வச்சுருக்கக்கூடிய தலைவர் சொல்கிறாரு, நான் அதில் நம்பவே இல்லை, ஹேக் பண்ணிடுவாங்கன்ட்டு. அப்போ அவன் எவ்வளோ ப்ரொடெக்டாக இருப்பான் பாருங்கள். வாக்குச்சீட்டு முறை தான் கரெக்ட் அப்படின்றாங்க. அது அந்த பேப்பர் தான் யாரும் என்ன செய்ய முடியாது, ஹேக் பண்ண முடியாது. சரி, ஸோ அன்புக்குரியவர்களே, ஞானம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நான் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியம். அப்படின்னா உங்களுக்கு ஞானத்தை தருகிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடு, எனக்கு 10ல் 1 கொடு, 11ல் 1 கொடு, 12ல் 3 கொடு, சரியா? நீ எனக்கு சட்டை வாங்கி கொடு, பேண்டை வாங்கி கொடு, எனக்கு அதை கொடு இதை கொடு, நான் கேட்குறதுக்கு எனக்கு என்ன உண்டு, அதிகாரம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், கர்த்தருடைய ஞானத்தை உங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறேன். ஆகையால் உங்களிடத்தில் சரீர
ஆசீர்வாதங்களை என்னால் உங்கள்கிட்ட கேட்டு வாங்கி அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, அந்த உரிமை இருக்கிறது. ஏனென்றால் நான் உங்களுக்கு இலவசமாக ஞானத்தை போதித்து கொண்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரி, ஆனால் 12ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, மற்றவர்கள் உங்களிடத்தில் இந்த அதிகாரத்தை செலுத்தினால். ஏன்னா நிறைய ஊழியக்காரங்க சொல்லி என்ன பண்ணுறாங்க, வாங்குறாங்க. முதலாவது யாருக்கு கொடுக்கணும்? அப்படி தானே பைபிள் சொல்லுது. ஆனால் எலியாவுக்கு கொடுங்கன்னு சொல்லி ஒரு குரூப் என்ன செய்யுது, ஒதுக்குது. கர்த்தருக்கு கொடுங்கன்னாங்க. பொருள் என்ன? கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுங்க. இந்த ஊழியத்தை நடத்துகிறவங்களுடைய செலவீனங்களுக்காக, ஊழியத்தை திறம்பட அவர்கள் அந்த ஊழிய குடும்பமாய் அவர்கள் முழு நேரமாய் பணி செய்யும் பொழுது அவங்களுக்கு வருமானம் எங்கேருந்து வரும்? பிள்ளைகள் படிப்புக்கு, செலவுகளுக்கு, சாப்பாட்டுக்கு, அதெல்லாம் இந்த ஊழியர்கள் பிள்ளைகள் கொடுக்கக்கூடிய காணிக்கைகளை வைத்து தான் இந்த என்ன செய்ய முடியும், சாப்பிட்டு அவர்கள் இந்த ஊழியத்தை உற்சாகமாக செய்வதற்கு கொடுக்க வேண்டும். அதான் கர்த்தருக்கு கொடுக்கிறது. இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தாயோ இதை நிறைய பேர் அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு அதை ரொம்ப புஷ் பண்ணுவாங்க, ரொம்ப உங்களை கடிந்து கொள்வாங்க அந்த விஷயத்தில். அதுதான் தவறே தவிர கொடுப்பது தவறு கிடையாது, வாங்குவதும் தவறு கிடையாது. ஆனால் அதிகாரத்தை தவறான முறையிலே உங்கள்கிட்ட திணித்து வசனங்கள் மூலமாக மிரட்டி அதை கொடுக்கலன்னு அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் ஆசீர்வாதத்தில் கை இப்படிலாம் மிரட்டும் பொழுது மக்கள் பயந்து கொடுப்பார்கள். அப்படி பண்ணுகிறது தான் தவறு என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு என்ன தேவையாப்பா, எனக்கு இவ்வளோ செலவுகள் இருக்குது மந்த்லி, நீங்கள் அது என்னுடைய செலவுகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள், உங்களுக்கு நான் ஞான நன்மையும் உங்களுக்கு ஊழியம் செய்கிறோம் நான் ஆயத்தமாய். இதில் கேட்குற எந்த தவறும் கிடையவே கிடையாது. பசிக்குது, எனக்கு ஆகாரம் கொடுங்க. ஏன்னா நான் வேலைக்கு போக முடியாது, வேலைக்கு போயிடுச்சுன்னா உங்களை கவனிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குற எந்த தவறும் இல்லை. ஆனால் இதை மிரட்டி உருட்டி பைபிள் வசனங்களை போட்டு தவறாய் உங்களை நடத்தும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சரி, அப்போ மற்றவர்கள் உங்களிடத்தில் இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? ஏன் அப்படி பவுல் சொல்கிறாருன்னா, மற்றவர்கள் செய்கிற ஊழியத்தை காட்டிலும் அதிகமாக நாங்கள் பிரயாசப்பட்டு ஆழமாய் உண்மையாய் நாங்கள் உங்களுக்காக உங்களை நேசித்து செய்கிறோம். ஆகவே நாங்கள் மற்றவர்களை விட அதிகமாய் செய்கிறபடினாலே அதிகமாய் உங்களிடத்தில் கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது என்பதை பவுல் சொல்லுகிறார். ஆனால் அவர் அதற்கு நான் அதை பயன்படுத்தவில்லை. இங்கே சொல்லுகிறார், அப்படி இருந்தும் 12ஆம் வசனத்தில் தான் நடுப்பகுதியில், அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும் படுகிறோம். யாருக்காக? கிறிஸ்து இயேசுக்காக. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசு எனக்கு எப்படி காசு தருவார்? கிறிஸ்து இயேசு எனக்கு எப்படி காசு தருவார்? யாரோ ஒருத்தங்க மூலமாக, காகங்கள் மூலமாக அப்படி தானே தருவார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே யாருக்கு நம்ம கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற அறிவு நமக்கு வேணும். ஜெபம் பண்ணி நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். முதல்ல சபையுடைய தேவைகளை அறிஞ்சு சபையுடைய காரியங்களுக்கு அத்தோடைய ஊழியம் தடைபடாமல் செய்கிறது கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது, ஒருவேளை நீங்கள் வெளியே யாருக்கா கொடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா ஜெபம் பண்ணி யார் ஒருத்தன் கஷ்டப்படுற ஊழியர் இருக்காங்களோ, யாருக்கு தேவையோ, ஆண்டவர் நான் இது யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லி அப்படி கொடுங்க. மற்றபடி இந்த மிரட்டுறவங்களுக்கு என்ன செய்யாதீங்க. சல்லி காசு நீங்கள் எலியாவுக்கு கொடுக்கலன்னா உங்களுக்கு என்ன நடக்காது? உங்களுக்கு பிரச்சனையாயிரும், கை இழுத்து வச்சிரும், கால் இழுத்து வச்சிரும், ரத்தம் கக்குவேன்னு சொல்லலாம் சொன்னாங்கன்னா அவன் வீட்டிலே என்ன செய்யாதீங்க. முதல்ல என்னுடைய தாழ்மையான வேண்டும், ஒன்றும் நடக்காது, பயப்படாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரத்தம் கக்குனா கக்கிட்டு போட்டு நான் வாயை கொப்பளிச்சு என்ன செஞ்சிடறேன், க்ளீன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுங்க. என்ன சொல்கிற புரியுதா உங்களுக்கு? இதை மாதிரி தான் நம்ம இருந்துக்கணும். சரி, இங்கே அந்த 12ஆம் வசனத்திலே கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும் படுகிறோம். ஏன்னா இங்கே பணம் முக்கியம் அல்ல, எங்களுக்கு உணவு முக்கியம், எங்கள் கூட வருகிற சகோதரர்களுக்கு முக்கியம், உடை முக்கியம், வாழ்வதற்கு தேவையான அனைத்து காரியங்களுக்கும் பணம் அவசியம். அவர் தான் இதே போல சொல்கிறார், பணம் எல்லாவற்றுக்கும் உதவியாக இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் உதவியாக இருக்குது. பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பணம் எல்லாவற்றுக்கும் உதவியாக இருக்கிறது. ஆகவே பணம் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் குருட்டு கேள்வி கேட்பாங்க, ஊழியர்களால் அற்புதம் செய்ய முடியுது, அதிசயம் செய்ய முடியுது, ஆனால் பணம் மட்டும் கேட்குறாங்களேன்ட்டு. ஹல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். அது தவறான முறையில் அச்செல்லாம் என்ன செய்ய முடியாது, அடிக்க முடியாது. ஆகவே பூமிக்குரியது பூமியிலேருந்து என்ன செய்ய முடியும், எடுக்கணும். வானத்துக்குரியதை பூமியிலேருந்து என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அது வானத்துக்குரியது, இது பூமிக்குரியது. அதான் ஆண்டவர் சொன்னார், ராயனுக்குரியதை தேவனுக்குரியதை. அவ்வளோதான். அப்போ இதனுடைய பாயிண்ட் நிறைய இதில் இருக்குது, அதில் அடங்கி இருக்கு. கவர்மெண்ட்டு செலுத்த வேண்டிய டேக்ஸ் என்ன செய்யணும், வீட்டு டேக்ஸு, லேண்டு டேக்ஸு செலுத்தி ஆகணும், வருமான வரி செலுத்தி ஆகணும். அது ராயனுக்குரியது. தேவனுக்கு கொடுக்க வேண்டியது, நீங்கள் ஞான நன்மையை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறீர்கள், அப்போ உங்களால் முடிந்ததை நம்ம என்ன செஞ்சணும், கடவுளுக்கு கொடுத்தாகணும். அது ஒரு ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். இதுக்கு அப்பால் தான் கொடுங்கள் உங்களுக்கு. இது ஏன் ஆண்டவரே கொடுக்க முடியும், உங்களுக்கும் ஒரு வேலை கொடுக்கணும்ல. நீங்களும் இப்படி செஞ்சால் தானே அதனுடைய வேல்யூ ஆகும், மதிப்பு வரும் இல்லையா, அதுக்காக அப்படி செய்கிறது. சரி, அடுத்த 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்திற்குரியவைகளை புசிக்கிறார்கள் என்று பலிபிடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபிடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டு என்று அறியீர்களா? ஆசாரிய பழைய ஏற்பாடுல ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்துக்குரியவைகளில் புசிக்கிறார்கள். அதாவது படைக்கப்பட்ட பலிகள் எல்லாம் அவங்க தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். வேற யாரும் எல்லாம் என்ன செய்யக்கூடாது. அன்னைக்கு ஸ்ட்ரிக்டாக ஆண்டவர் போட்டார். வேற எவனா தொட்டான் அவன் என்ன செய்யாரு, அவன் கெட்டான். அவ்வளோதான். ஆசாரியன் ஊழியனை தவிர வேற எவனும் தேவாலயத்தில் உள்ள என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. தொட்டான் அவன் கெட்டான். இன்னைக்கு அப்படி இல்லை. யார் என்ன பண்ணலாம், யாரும் புசிக்காது. ஆலயத்தில் உள்ள எல்லாமும் எல்லாருக்கும் புசிக்கலாம். அன்னைக்கு ஆலயத்துக்கு ஒன்று வந்துட்டுன்னா அதை யார் தொடக்கூடாது, மற்றவர்கள் தொடக்கூடாது. ஆசாரியர், தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்களும் ஆசாரியர்களும் மாத்திரம்தான் அதை புசிக்க வேண்டும். ஸோ அடுத்த வேதம் சொல்ல, பலிபீடத்தை அடுத்த பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டென்று அறியீர்களா? ஆகவே தான் இன்றைக்கி நீங்கள் இந்த முறைகளெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மதத்தினர் பண்ணுகிறாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சாமிக்கு படைக்கக்கூடிய படைப்புகள் எல்லாம் மீதி யாருக்கு போகும்? அதெல்லாம் யாருக்கு போகும்? ஓ, பூசாரி. கரெக்டாக சொன்னீங்களா? கரெக்டு. யாருக்கு? பூசாரிக்கு போகும். அது யாரும் என்ன செய்யக்கூடாது, எடுக்கவும் மாட்டாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், எடுக்க மாட்டாங்க. அவர் எல்லாம் அதை எல்லாம் எடுத்து மொத்தமாட்ட எடுத்து ஒரு பையில போட்டு அவர் கொண்டு போவார். எங்கே நடந்தாலும் சரி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எங்கே நடந்தாலும் சரி. இது எங்கே இருந்து வந்தது? நம்முடைய பழைய ஏற்பாடில் பைபிளில் இருந்து வந்தது. ஹல்லேலூயா. இங்கே அதான் சொல்ல பாருங்க, ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள், அதாவது பூஜை செய்கிறவர்கள் தேவாலயத்துக்கு, அதாவது கோயிலுக்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும், அந்த பலிபீடம் பிரகாரங்களில் உள்ள அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ள அந்த கோயிலில் வேலை செய்கிற அத்தனை பேருக்கும் அதில் பங்கு உண்டென்று பொருள். இவ்வளோதான். இன்றைக்கி அதை அப்படி அங்கே செய்கிறோம். சரி, தொடர்ந்து வாசிக்கலாம். 14ஆம் வசனம். அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டு இருக்கிறார். கவனிங்க கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் இலவசம், அதை யாரும் விற்கக்கூடாது. கர்த்தருடைய சுவிசேஷம் இலவசமானது. ஆனால் ஊழியனே இல்லை, இலவசமாக பண்ண முடியாது. எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிறது? நான் உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும்னா எனக்கு காசு தந்தால் தான் சொல்லுவேன்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. எது என்னது? இலவசமாக ஆண்டவர் கொடுத்தது கர்த்தருடைய சுவிசேஷம். ஆனால் நான் ஊழியம் செய்வதுக்கு எனக்கு என்ன தேவை இருக்குது? காரில் போனால் என்ன தேவை? காருக்கு பெட்ரோல் போடணும். பைக்கில் போனால் அதுக்கு என்ன தேவை? பெட்ரோல் போடணும். பஸ்ஸில் போனால் என்ன செய்யணும்? அது காசு, டிக்கெட் எடுக்கணும். நடந்து போனால் என்ன வேணும்? செருப்பு. இது இந்த மனுஷனுடைய தேவைகள் இருக்கிறது. சர்ச் நடத்தினா அதுக்கு என்ன தேவை இருக்குது? அதோடைய தேவைகள் இருக்கா இல்லையா? இப்போ ஊழியத்திற்கு பணம் தேவை. இங்கே யாரும் சுவிசேஷத்திற்கு பணம் கேட்கவில்லை. இலவசம். சுவிசேஷம் என்பது இலவசம். இப்போ சில ஊழியர்கள் விமர்சிக்கப்படுகிறார்களே, ஏனென்றால் அவர்கள் இந்த வரம்பை மீறுகிறார்கள். ஹல்லேலூயா. தனக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். உரிமையாய் தான் ஞான போதனை கொடுக்குற விசுவாசிகளிடத்திலே உரிமையாய் கேட்டு வாங்கி அதை அனுபவிக்கலாம். தவறு ஒன்றும் இல்லை.
இதை தாண்டி இதை தந்தால்தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று மிரட்டும் பொழுது அங்கே கிறிஸ்தவம் அங்கே மட்டம் தட்டப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஒரு மேகசின் வரும், அந்த இதில் ஒரு பெரிய ஒரு காரியங்கள் வரும், உங்களுக்கு என்னென்ன தேவைகளுக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள், மனதிலே தோன்றுகிறவர்கள் கொடுங்கள் கர்த்தருக்காக. அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த ஊழியத்துக்கு அடுத்த தேவைகளாகவே இருக்கும். இப்போ எங்களுக்கு ஒரு லேப்டாப் தேவை, ஒரு டிவி தேவை, ஒரு பொருள் தேவைன்னா இது கட்டாயம் ஒன்றும் கிடையாது. கட்டாயமா அது இல்லைன்னா வாழ முடியாதா? இருந்தால் அதன் மூலமாக கொஞ்சம் என்ன செய்வோம், விலைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வசனம் அங்கே இருக்கும் விலைக்கு சொல்லியிருக்கலாம் இல்லையா? லேப்டாப் இருந்தால் கொஞ்சம் டெலிகாஸ்ட் உங்களுக்கு இங்கே எத்தனை பேர் இருக்கும், ஒரு நல்ல எல்லோரும் சேர்ந்து ஒரு 40-50 பேர் இருப்போம். ஆனால் இப்போ யூடியூப் வழியாக மற்ற ஜனங்கள் லைவாக என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. அது நூற்றுக்கணக்கான பேர் பார்க்கலாம், ஒருவேளை லட்சக்கணக்கான பேர் பார்க்கலாம். காலம் ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வளர்ந்த பெரியானவங்க உங்கள் பேர பிள்ளைங்க அதை எடுத்து பார்க்கலாம். நாங்கள் அந்த காலத்தில் கேட்டோம் பாரு இந்த வசனம் இருக்குமா இல்லையா? அதுக்காகத்தான் அதை நம்ம எதிர்பார்க்குறோம். ஃப்யூச்சரில் முடிஞ்சால் இங்கே யாருக்கு பேரும் நம்ம ஃபோக்கஸ் ஆகணுங்கிற விருப்பமே கிடையாது. நமக்கு தேவை இந்த வார்த்தை இன்னும் 4 பேர் போனால் என்ன செய்யும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பண்ணுறோம். இங்கே வேதம் என்ன சொல்கிறது, அந்தபடி சுவிசேஷத்தை அறிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டு இருக்கிறாரே. அப்போ அன்பானவர்களே, பிழைப்பு ஊழியத்திற்கு அழைப்பினால் வர பிழைப்புக்காக வரக்கூடாது. ஆனால் இந்த அழைப்பில் வரும்பொழுது பிழைப்பை யார் பார்த்து கொள்வார்? கர்த்தர் யாரையாவது கொண்டு என்ன செய்வார், பார்த்து கொள்வார். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், நான் ஒரு வேலை செஞ்சுட்டு தான் ஊழியம் செய்யணும் அப்படின்ற ஒரு முடிவு எப்போ எடுத்தேன்னா, ரொம்ப வருஷம் முன்னாடி எடுத்தேன். அப்போ அந்த ஸ்டார்டிங்லேயே நம்ம என்ன பண்ணோம், கொஞ்ச நாள் ஒரு ஊழியருடைய பேச்சை கேட்டு, கர்த்தர் ஒன்று அழைக்கிறார் தம்பி, நீ இங்கே வந்தால் ஊழியம் செய்யணுன்னாரு. இல்லை என்ன அழைக்கலை, நான் வரல அப்படின்னு. இல்லை நீ கண்டிப்பாக வேணும், 1 வருஷம் இரு 2 வருஷம் இரு அப்படின்னு சொல்லி பிடிச்சி அமுக்கி வச்சுட்டார். நான் வேலை செஞ்சுட்டதுன்னா பிடிச்சி வச்சுட்டார். நான் வேலை செஞ்ச இடத்துல போகிற இடங்களெல்லாம் நான் ஊழியம் செஞ்சுட்டு தான் இருந்தேன். ஏதோ ஒரு சபையோடு அது இணக்கமாகி அங்கே இருந்து ஊழியங்கள் செய்து கொண்டு இருந்தோம். இவர் பிடிச்சி வச்சுட்டார், இங்கே இருந்தால் தான் கர்த்தர் கர்த்தர் இப்படி தான் சொல்கிறார். நான் சொன்னேன் ஆர்குமெண்ட்டு, என்கிட்ட கர்த்தர் சொல்லவே இல்லை எனக்கு அப்படின்னு. நான் இங்கே போனால் ஊழியம் செய்வேன், என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு அவர் கர்த்தர் சொன்னார்ன்ட்டு. அப்போ அதுக்கு வசனங்களாக சொல்லி அப்போஸ்தலர்களால் ஏற்படுத்தப்படுகிறவரும் ஊழியர் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். எனக்கு என்ன அப்படின்னா, ஊழியர்கள் மூலமாக ஆண்டவர் அழைக்கிறது உண்மைதான். எனக்கு நீங்கள் டைரெக்டாக அழைக்கணும், அல்லைன்னா நான் வந்தால் சரிபட்டு வராது. போனேன், போய் கொஞ்ச நாளில் எனக்கு ரொம்ப வறுமையாயிடுச்சு. கஷ்டம் தாங்க முடியாது, நல்ல துணி எடுத்து போட முடியாது. ஏன்னா 1999 2000 இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு செருப்பு ஷூ போட்டிருந்தேன், அதுவே 1500 அப்போவே. ஒரு பேண்ட்டு போட்டிருந்தேன், அது நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி மொத்தம் நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பார்த்துட்டாரு. நானே 3000 ரூபா என்ன பண்ணிருக்கேன்டா, போட்டுட்டு போயிருக்கேன்டா. அப்போ 3000னா பெரிய அமௌண்ட்டு. ஏன்னா அவ்வளோ இதாக ஆசைகள்லாம் நிறைவேற்றிருக்கும். அந்த மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸு, கார்கோ பேண்ட் அந்த டைம் நல்லா ஃபேமஸாக இருந்துச்சு. கார்கோ பேண்ட்டு, ஷூவு, அப்புறம் ஷர்ட்டு, அதெல்லாம் போட்டு நான் ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு ஃப்ரெண்டுகிட்ட கிட்டலாம் பேசுவேன், டேய் பாடுறா 3000 ரூபா நானே போட்டிருக்கேன். அப்போ 2000 அந்த டைமில் எப்படி இருக்கும், 3000. இப்போ என்ன பேண்ட்டு மாற்ற முடியல, அவ்வளோ வறுமை ஆகிப்போச்சு. யார்கிட்ட காசு கேட்குறது? வீடும் வசதியான வீடு இல்லை, வீட்லேயும் அப்பாவும் கிடையாது, யார்கிட்டையும் கை நீட்டி காசு வாங்குகிற பழக்கம் நமக்கு கிடையாது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ வேறு வேலைக்கு போய்ட்டு இருக்கும்போது ஒரு பைக்கு இருந்துச்சு. இப்போ இந்த பைக் இருக்குது, இப்போ இவர் வேறு ஊழியன்னு கூப்பிட்ருக்காரு, நம்ம அவர்கிட்ட பெட்ரோல் காசுலன்னு எப்படி கேட்குறது? முடியாது. இப்படின்னு சொல்லிட்ட சுச்சுவேஷனில் பயங்கரமாக மாட்டிகிட்ருக்கேன். கடவுளை இதுதான் ஊழியமா? எனக்கு முடியலப்பா, என்னை விட்டா நான் என்ன பண்ணிடுவேன்? காசுனால மட்டும் இல்லை, யார்கிட்ட கேட்குறது? ஆண்டவர் தான் தரணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒவ்வொரு நொடியும் எண்ணிக்கிட்டே இருப்பேன், எப்போ பெட்ரோல் நிற்கும் அந்த இடத்துல வண்டி நின்று தள்ளணுமே ஆண்டவரை, எல்லாரும் பார்ப்பாங்களே ஊரில் ஊழியன்னு போனேன், வண்டியை தள்ளிட்டு போகிறானே அப்படிங்கிற ஒரு பெரிய கேவலமாக இருக்குமென்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு போகும்போது ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு வரோம். ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், என்னால் ட்ராப் பண்ணியிருக்கேன்ட்டார். இப்போ என்ன ட்ராப் பண்ண ரிட்டன் வர்றது என்ன வரணும், தள்ளிட்டு தான் வரணும். என்ன பண்ண ஆண்டவரேன்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே இருந்தேன். சரி, அன்றைக்கி பெட்ரோலில் கம்மி தான். ஒரு ட்ராப் பண்ணி முடித்த உடனே டக்குன்னு இறங்கினவர் டக்குன்னு என்ன பண்ணார், ஒரு
ஏதோ ஒரு எவ்வளோ ரூபான்னு பார்க்கல, கொஞ்சம் ரூபா எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டார். நான் அவரை எடுத்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு உடம்பெல்லாம். நம்ம காணிக்க வாங்கினது இல்லையே, கையில் கொடுத்துட்டேன். எனக்கு வேண்டாம், எனக்கு காணிக்க வேண்டாம். இங்கே என்ன இல்லை, வண்டியில் எண்ணெய் இல்லை. இப்போ நான் என்ன வேண்டாங்கிறேன், காசு வேணும். இது போட்டு வந்தால் தான் நான் டக்குன்னு போய் பெட்ரோல் போட்டு போனால் கரெக்டாக இருக்கும். தாராங்க, நான் வாங்கலை, எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டேன். அவர் என்னை விடவே இல்லை. உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டார். பிடிச்சி பாக்கெட்டு தான் கிளியலை, அப்படி புஷ் பண்ணி வச்சுட்டார். எனக்கு தூக்கம் வராது. கடவுளை, இது எனக்கு நம்ம உழைக்காமல் வாங்குற காசு, நம்ம உழைச்சிருக்கோம், என்ன விளைஞ்சிருக்கோம், காலையும் சாயங்காலம் வரை எங்கே கடந்திருக்கோம், கர்த்தருடைய ஊழியத்துன்னு கடந்திருக்கோம். இதனா நம்ம பெருசாக நினைக்கிற, கர்த்தருக்காக செய்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இது ஒரு இதுக்காக காசை வாங்குறது எப்படி சொல்லிட்டு நான் வெறுத்தேன். அவர் புஷ் பண்ணி வச்சுட்டார். வெளியே வந்து பார்க்க, அது எவ்வளோ ரூபா காணிக்க தெரியுமா, எவ்வளோ ரூபா இருந்திருக்கும்? ஆமாம், சொன்னால் தானே தெரியும். அதானே ஒரு கணிப்புக்கு தான் கேட்குறேன். மூளையை உபயோகப்படுத்தவே கிடையாது. எவ்வளோ இருந்திருக்கும்? 2000, 5900, 100, 500, 1000, 1500 எல்லாம் பெரிய பெரிய அமௌண்ட். அன்னைக்கெல்லாம் 1500 இருந்தால் பெரிய. அடுத்து 1000, 100 ரூபா. 50 ரூபா யார் சொன்னது? முதல்ல இந்த பக்கம் 50 ரூபா சொன்னது யார்? 50 ரூபா. தம்பி கையை தட்டுங்க அவனுக்கு. ரெண்டாவது இவர் சொன்னார். என்னுடைய முதல் காணிக்கை எவ்வளோ தெரியுமா? 50 ரூபா. ஹல்லேலூயா. அன்னைக்கு 1 லிட்டர் பெட்ரோல் எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? 48 to 1 லிட்டர் பெட்ரோலுக்கு எனக்கு என்ன செஞ்சது அன்னைக்கு? இடையில பஞ்சர் ஆனாலும் ஒட்டுறதுக்கு காசு இல்லை, எந்த ஒரு காசும் இல்லை. வாங்கி எடுத்து போட்டுட்டு நான் வந்தேன். இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒருத்தன் சொல்கிறான், இவன் என்ன பண்ணுறான், பைபிள் எடுத்துட்டு பிச்சை எடுக்க போகிறாங்க. சப்பா என்ன பண்ண தெரியலையே. அப்போ எனக்கு ரொம்ப ஓடிக்கிட்டு இருந்து, ஓடிடணுன்ட்டா, இதை விட்டுட்டு ஓடிடணும்னு சொல்லி ஓடிட்டு பிளான் இருக்கும்போது, எங்கள் சர்ச்சுக்கு பக்கத்து சர்ச்சு ஏத்தாவில் கொஞ்சம் தள்ளி அவர் என்ன பண்ணுவார், பிரதர் நமக்கு சர்ச்சில் கன்வென்ஷன் கூட்டம் வச்சுருவோம், வந்துடணும், எல்லோரும் வந்துடணும். என்ன எல்லோரும் வந்துடுவாங்க ஐயா, நோட்டீஸை கொடுத்து நம்ம எல்லோரும் வர சொல்லுவோம். பக்கத்து சர்ச்சு எப்படி இருக்கும், எல்லாம் எதிரும் புதிரமாக இருக்கும். நான் என்ன பண்ணேன், விடவே இல்லை. இது எதிரும் புதிராக இருக்கக்கூடாது, ஒன்றா இருக்கணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் சொன்னோம். நம்ம பாஸ்டர்களுக்கோ என்னது உள்ளுக்குள்ளே பெரிய பகை தான். நீ போயிட்டு வா, நம்ம சர்ச்சின் சார்பா இவர் பெருந்தன்மையாக அனுப்புகிறாராம். சரி போயாச்சுன்னா நான் போய் ஓரமாக பேக்கில் உட்காந்துருக்கேன். ஏன்னா நமக்கு நல்ல ட்ரெஸ் இல்லை, இன்னொன்று நம்ம பெருசாக நம்மளை யாரும் காட்டிக்க வேண்டாம். கூப்பிட்டதுக்கு பின்னால் போய் உட்காந்துட்டோம். அப்போ கேரளாலேருந்து ஒரு குடுகுடுப்புக்காரர் வந்திருந்தார். ஊழியக்காரர் தாங்க அவர், ஊழியக்காரங்க, ஆனால் குடுகுடுப்புக்காரர். சரியா? அப்போ நான் பின்னால் உட்காந்துருந்தேன். அப்போது இந்த பாஸ் வேறு, பிரதர் முன்னாடி வாங்க. இல்லையா நான் அங்கே இருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல, முன்னாடி வாங்க பிரதர். எவ்வளோ பேர் அங்கே உட்காந்துங்க, பெரிய பெரிய கோட்டை சூட்டு நல்லா நீட்டாக டிப்டாப். நான் எப்படி வந்திருக்கேன், ரொம்ப மோசமான ஒரு டேஞ்சரான ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு ரொம்ப நாளாச்சா. எவனா பலமாக இழுத்தா நெஞ்சிரும், கிழிஞ்சிரும். அது வேறு ரொம்ப கவனமாக தான் நடக்கணும். ஏதாவது நான் ரொம்ப கவனமாக, சில கார்னர்லாம் பார்த்தா ரொம்ப கவனமாக நடப்பேன். ஏன்னா பிடிச்சி கிழிஞ்சிட்டு வைங்களா, அடுத்த நாள் போடுறதுக்கு என்ன இல்லை, பேண்ட்டு கிடையாது. ரொம்ப கவனமாக போய் இவர் தொல்லை அவனை பிடிச்சி வந்து இழுத்துட்டு வந்துட்டார், இறங்கி வந்துட்டார். வந்து போய் உட்கார்ந்தேன். அப்படியே உட்காந்து கூசிக்கிட்டே உட்காந்துருக்கேன். அது எங்கள் ஊர் வேறையா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது நம்மளால் தொடங்கிட்டார் பிரசங்க, குடுகுடுப்புக்காரன் தொடங்கிட்டாப்புல. குடுகுடுப்புக்காரன்னு சொன்ன அர்த்தம்னா கடைசியில் உங்களுக்கு புரியும் என்னன்ட்டு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுவார், என்னோடய உள்ளத்தை அறிஞ்சு என் உள்ளத்தை பார்த்து என்னுடைய நினைவுகளை அறிந்து என் நினைவுகளுக்கு ஏற்ற தீர்க்கதரிசனம் சொல்லுவார். கரெக்டாக இல்லையா? தலைவர் அடிக்கிறார் அடி, கர்த்தாவு பறையணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண நிறைய பேருக்கு அடித்தார். அது எதுவுமே மேட்ச். நம்ம இங்கே இருக்க ஊர் மக்கள் நமக்கு தெரியும்ல, சுமதியை பற்றி நமக்கு தெரியும், இவங்களை பற்றி தெரியும்.
இது மேட்சே இல்லையே, அவங்களுக்கு அது இல்லை, நமக்கு தெரியும் இல்லையா. அவன் யாருக்கு என்ன இதுன்னு பார்த்தா ஒருத்தருக்கும் ஒன்றும் செட் ஆகலை. சரி அதோட முடிஞ்சு சொல்லி இப்படி மைக்கை டக்குன்னு திருப்பிட்டார், என் பக்கம் திரும்பிட்டார். செத்தன்டா அன்னைக்கு. ஏற்கனவே நம்ம ஊர் வேற. சரி என்ன சொல்ல போகிறான்னு சொல்லி கடவுள் சொன்னால் பயப்பட வேண்டியது சில சோத்திரம்னு சொல்லிடலாம். கர்த்தாவு പറയുന്നു, നിങ്ങൾ ഇനി വേദ വസനത്തിൽ என்ன ചെയ്യணும், நன்னாயிட்டு வளரணும். என்ன வளரணும், எப்படி வளரணும்? எனக்கு புரியவே இல்லை. வேத வசனத்தில் எப்படி வளர்றது? அப்போ நான் பார்த்துட்டு சரி இருந்துட்டேன். வேதத்தை நன்னாயிட்டு படிக்கணும். இப்போ தான் ஏன் நிறைய படிக்கிறேன், 40 அதிகாரம் 50 அதிகாரம் இப்போ தான் ஏன் படிக்கிறேன், நன்னா படிக்கிறேன். நீ எப்படி படிக்கிறது? ஏன்னா இப்போ தான் நல்லா படிக்கிறேன் பைபிள், அப்போ தான் தீவிரமாக படிக்கிற டைமு, நான் உள்ளே வந்த டைம் இல்லையா அப்படின்னு இருக்காங்க. சரி நான் பார்த்துட்டு அப்படியே இருந்தேன். அப்புறம் என்னென்னமோ சொன்னேன், தலையாட்டினேன். இதெல்லாம் நீ சொல்கிறவன்னு சரியில்லைன்னு சொல்லி தலையாட்டினேன். உடனே அவர் பிளேட்டை மாற்றுறாரு. சரி ஏதோ மாட்டிட்டு என்ன மேட்ரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, நம்முடைய சரீரத்துடைய இந்த ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பார்த்துட்டு இவரை கூப்பிட்டு இந்த ஆள் ஃப்ரெண்டில் உட்கார வச்சுட்டு, அப்போ இவன் தான் ஊழியக்காரன். இப்போ ஊழியக்காரன்னா பைபிள் தெரிஞ்சவொடனே இப்படிப்பட்ட ட்ரெஸ் எப்படி போட்டிருக்க வாய்ப்பே, அவர் அந்த கணிப்பில் அடிக்கிறார். தலைவருக்கு தீர்க்கரசனை இதுதான். எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, சரி நாளைக்கு இன்னொரு ட்ரெஸ் உண்டு, அதுவும் இதுக்கு அண்ணன் தான் அந்த ட்ரெஸ்ஸு, அதுதான் போட்டு வரணும். இங்கே போகாமல் இருந்தால் இவருக்கு கோச்சிக்குவார். இவெல்லாம் ஒரு ஊழியக்காரனை பக்கத்து சபையில் பகைச்சிட்டான்றாங்க. அதுக்காக தான் நான் போகிறது. இப்போ அதில் முடிஞ்சு நான் கிளம்புறேன். அப்போ என்னுடைய பைக்கில் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ப்ளெண்டர் பைக்கில் அந்த நாட்களில் சின்ன ஹேண்டில் பேர் வச்சுருப்பாங்க, கட்டையாக இருக்கும், ஸ்டைலாக வச்சுருப்பாங்க. நானும் வச்சுருந்தேன். அதையும் பார்த்துட்டு இருந்தாள். மோனே இதெல்லாம் ஊழியருக்கு அழகில்லை, இதை மாற்றதுக்கு வழி இல்லாமல் வச்சுருக்கேன், அது வச்ச ரைட்டர். அன்றைக்கெல்லாம் இவ்வளோ பல இருந்தால் திட்டியிருப்பேன் நான். பிடிச்சி வந்தையா வேலையை பார்த்துட்டு போயா அப்படின்னு. குடுகுடுப்புக்காரன் ஒருத்தனை பாம்பு கடிச்சு சாவன்னு செத்துருவேன், இந்த நாளில் செத்துருவேன்னு சொல்லிட்டாப்புல. அவன் இன்னும் உயிரோடு இருக்கான். போய் தீர்க்கதரிசி. நைட்டு போய் முழங்கால் போட்டேன் வீட்டில். ஆண்டவரே நாளைக்கு இந்த மனுஷன் உண்மையாக தீர்க்க தரிசனம் சொல்லணும், இந்த குடுகுடுப்புக்காரை வேலையில் செய்யக்கூடாது, வாயை கட்டுறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டேன். மறுநாள் போய் தைரியமாக உட்காந்து. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் இந்த ஊழியங்களெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி நான் போய் உட்கார்ந்துருக்கேன். இந்த மனுஷன் தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு, கர்த்தாவு പറയുന്നു ഈ സഹോദരൻ நிறைய மேடையில் கர்த்தர் கேட்டும் என்று நான் പറയുന്നു சொல்லி கையில் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. உங்களுக்கு எதாவது புரிஞ்சா இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த சகோதரனை அநேக மேடைகளில் ஏற்றுவார், கர்த்தரை ஏற்றுவார் சொல்லி, அநேக மக்களுக்கு பிரசங்கம் பண்ண வைப்பார்னு சொல்லி. நீ எத்தனை மேடையில் எனக்கு நினைவே இல்லை. நீ கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை மேடை ஏறேன்னு நினைவே இல்லை. நேற்று வரைக்கும் மேடை ஏறித்தான் வரேன், வாரந்தோறும் ஏறுறேன். எத்தனையோ சபைகளுக்கு போயிட்டு வந்துட்டோம். ஹல்லேலூயா. உண்மையான தீர்க்க தரிசனம் வந்துச்சு. அன்னைக்கு ஒரு சிலருக்கு சொன்னார், கொஞ்சம் மேட்ச் ஆச்சு. கடைசி முடிஞ்ச பிறகு நீங்கள் நம்ப மாட்டீங்க, கூட்டம் முடிஞ்சோடனே என்கிட்ட சாரி கேட்டார். சாரி பிரதர் நேற்றுக்கு அப்படின்னாரு. அப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா தீர்க்கதரிசனம் அவர் வந்துக்கிட்டே இருக்கு. சொல்கிறாரு, கர்த்தர் பறையின்னு நீங்களை பல இடங்களுக்கு உங்களை கூட்டிகிட்டு போவோம், நிறைய இடத்துல ஆண்டவர் சுவிசேஷம் உங்கள் மூலமாக நிறைய பேர் ரட்சிக்கப்படும், அது இது அப்படி இப்படிலாம் சொன்னார். இப்போ புரிஞ்சவங்களுக்கு கர்த்தர் பேசுகிறதும் மனுஷன் பேசுகிறதும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்ட்டு. எங்கே வெக்கப்பட்டமோ அதே இடத்துல இப்போ அதே ட்ரெஸ் தான், அதே ஆள் தான். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, உள்ளத்தை கனெக்ட் பண்ணுறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ காணிக்கை, அந்த டைமில் காணிக்கை என்பது ரொம்ப நான் அருவருப்பாக வெறுத்தேன். காசே வாங்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி வெறுத்தேன். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது 14 வசனம், அந்தபடி சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டு இருக்கிறார். அவ்வளோ அதிகாரம் இருந்தும் அவர் அதை செலுத்தவில்லை. அடுத்து 15 வசனத்தில் அவர் சொல்றாரு, அப்படி இருந்தும் அப்பா என்ன சொல்றாப்ல இங்கே 15 வசனத்தில், அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றை என அனுபவிக்கவில்லை. எனக்கு என்ன இருக்குது, அதிகாரம் என்ன இருக்குது, அனுபவிக்க அதிகாரம் இருக்குது. காலையில் ஒரு வீடு, மத்தியானம் ஒரு வீடு, சாயங்காலம் ஒரு வீடு. கரெக்டாக இல்லையா? வந்தால் சாப்பாடு தருவீங்களா மாட்டிங்களா? தருவீங்களா மாட்டிங்களா? எப்போ எங்கள் வீட்டுக்கு வருவீங்கன்னு நீங்கள் எதிர்பார்த்துறீங்க. ஏன்னா நான் அடிக்கடி வராதனால. அடிக்கடி வந்தால் எப்படி இருக்கும்?
வந்துட்டானா? அப்படியா? அப்படியே அது வரைக்கும் சோத்துறோம். அல்லேலூயா. ஆனால் எங்கள் ஊர் சைடில் நிறைய பேர் அடிக்கடி போய் தொந்தரவு கொடுத்து சில வீட்டிலேயே படுத்து கிடப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு இந்த வீட்டை தான் நெஞ்சார் காட்டுனார். பிரதர் சிஸ்டர் கர்த்தர் தான் இந்த வீட்டை காப்பா. அங்கே என்ன மேட்ரு அப்படின்னா குடிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை கேட்டால் அவங்களும் இந்த வசனத்தை படிச்சு. எந்த வசனம்? எலியாவை ஆண்டவர் என்ன பண்ணார்? எலியா தீர்க்கதரிசி, ஏழை விதவை. இந்த வசனத்தை மைண்டில் வச்சுட்டு சரி இருக்கிறதுல கொஞ்சம் கொடுப்போம், இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கி அவருக்கு நல்லது கொடுப்போம்னு கொடுப்பாங்க. அந்த அம்மா இருக்கிறதுல கொடுத்தாங்க பங்கு, நம்மால் கடன் வாங்கி அவங்கள வச்சு கொடுத்தாங்க. எங்கள் குடும்பம்லாம் அப்படி தான். நிறைய ஊழியர்களுக்கு படுக்க போட்டே சாப்பாடு கொடுத்தாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரி, எங்கள் மேலே கடன் வாங்கி என்ன செய்வாங்க? கன்வென்ஷனுக்கு கொடுப்பாங்க, வட்டிக்கு கடன் வாங்கி கொடுப்பாங்க. இங்கே அஜிஷாவுக்கு அம்மாலாம் அப்படி தான். ஒரு பாஸ்டர் வந்து நடு வீட்டில் படுத்து கிடப்பார். அம்மா கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு தான் நெஞ்சிருக்காரு, உங்கள் வீட்டு தான். அவங்களும் பொங்கி 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 பொங்கி, இவங்கெல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருப்பாங்க, இவங்களுக்கு பொங்கி போடணும், அவங்களுக்கு பொங்கி போடணும். போன்னு சொல்ல முடியுமா? ஒரு ஊழியக்காரர் குடும்பமாக வந்து படுத்து கிடப்பாங்க. யோசிச்சு பாருங்க, நிலைமைகளை பாருங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை, இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. அப்போ நீங்கள் இப்படி செய்யணும். இப்போ சொல்லிட்டேன், ஐயோ பாஸ்டருக்குன்னு எதாவது செய்யணும். என்னை அழைத்தவர் யார்? உண்மை உள்ளவர், கர்த்தர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அவர் நடத்துவார். கஷ்டப்படாமல் எப்படி வாழ்க்கையில் என்ன உண்டு? கஷ்டம் உண்டு. கஷ்டப்படாமல் என்ன வாழ்க்கை? ஆனால் அவர் நடத்துவார். அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன போட்டிருக்கு? என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்குறதை பார்க்கலும் சாகிறது எனக்கு நலமாக இருக்கும். இவன் என்னடா அவன் மேன்மையை ரொம்ப பீத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறத விட நான் சாகிறது எனக்கு நலமாக, அதுக்காக சொல்லவே இல்லைன்றார். ஆனால் சொல்லாமல் இருக்க முடியும். உனக்கு எப்படி தெரியும் நான் சொல்லாமல் இருந்தா? நானும் இப்படி ஒரு தியாகம் செஞ்சுருக்கேன்னு சொல்லி மேன்மை பாராட்ட எனக்கு உண்டு. சொல்லாமல் இருந்தால் உங்களுக்கு தெரியவும் செய்யாதே. தெரியணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன், தவிர மேன்மைக்காக நான் சொல்லலை அப்படின்னு அவர் சொல்கிறார். அல்லேலூயா. நான் படுற கஷ்டங்களை வாரந்தோறும் உங்கள்கிட்ட வந்து கொட்டிகிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? தேவ பிரசனத்தை எப்படி சொல்ல முடியுங்க? பவுல் பட்ட கஷ்டங்களை சொல்கிறது இல்லை, ஆனால் சொல்லாமல் இருந்தால் அது உங்களுக்கு புரியவும் செய்யாது. மறைமுகமாய் பணம் கேட்குறாரோ அப்படின்னு நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா எழுத வேண்டிய இருக்கிறது. சில பகுதிகளில் எழுதியிருப்பார், நான் அதிகம் பட்டவன் அதிகம் பேசுகிறேன். தொடர்ந்து வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. எனக்கு ஐயோ, நான் காசுக்காகவோ உடைக்காகவோ உணவுக்காகவோ நான் வந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவில்லை. என்னை கடலில் தூக்கி போட்டால் அங்கே பிரசங்கம் பண்ணுவோம் மீன்களுக்கு. என்னால் பிரசங்கம் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா என் மேல் விழுந்த கடமை அது. யாரை பார்த்தாலும் சுவிசேஷம் சொல்கிறதான். இன்னைக்கு எத்தனை பேண்ட் இருக்குன்னு தெரியும், அயன் பண்ணி வச்சிருப்பா, எது மேலே இருக்குது அதை எடுத்து போட்டு போவேன். ஆனால் ரிப்பீட்டாகவே இதே பேண்டாக இருக்கும். அடுத்தவ மாற்றினா அது மாற்றி வரும். ஆனால் எத்தனை சட்டை இருக்குது, எத்தனை பேண்ட் இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. ஆண்டவருக்கு முன்னாடி சொல்கிறேன். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, என் கண்ணு முன்னால் நான் இலவசமாக கொடுத்த அநேகர் நான் கொடுத்த சட்டையை போட்டு போகிறாங்க, பேண்டை போட்டு போகிறாங்க. ஹல்லேலூயா. எத்தனை ஏழைகளுக்கு நேற்று வரையும் கொடுத்தோம், எக்கச்சக்கமாக கொடுத்துருக்கோம். கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்க பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு பக்கம் பயங்கர ப்ரெஷர், பயங்கர கடன்கள், பிரச்சனைகள் இருக்குது. ஒரு பக்கம் ஒரு பெரிய மகிமையாட தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பெரிய மகிமை. இன்னும் என்ன செய்யலாம், இன்னும் யார்கிட்ட எப்படி பிடுங்கலாங்கிற எண்ணம் இல்லை, இன்னும் என்ன செய்யலாம். பவுலுக்கு இல்லை, என்ன பண்ணலான்னு தான் அவர் கேட்குறாரு, என்ன செய்யலான்னு கேட்குறாரு. பிரியமானவர்ல, எத்தனை பேண்ட் இருக்குன்னு தெரியல, எத்தனை சட்டை இருக்குன்னு தெரியல, எவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்காரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரி, அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது சுவிசேஷத்துக்கு நான் பணம் கேட்கலைங்க, இது பணம் கேட்கவும் கூடாது. இங்கே சுவிசேஷம் சொல்வது என் மேல் விழுந்த கடமை அது.
என் மேல் விழுந்த கடமை. இந்த சுவிசேஷத்தை, இந்த இயேசு கிறிஸ்துவை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, எனக்கு பாவம். அது நான் யோக்கியனால் அதை பிரசங்கிக்கவில்லை, எனக்கு தெரியுங்கிறதுனாலும் பிரசங்கவில்லை. இது என் மேல் விழுந்த கடமை. ஹல்லேலூயா. இதனால தான் சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லி அவர் பவுல் சொல்லுவார். தொடர்ந்து வாசிக்கலாம். 17ஆம் வசனம். நான் உற்சாகமா எப்படி செய்தால் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. இப்ப எனக்கு கஷ்டம்தான், எனக்கு சூழ்நிலை மோசம்தான். இந்த சூழ்நிலையிலையும் என்கிட்ட சில கடன் கேட்பாங்க. அதுலேயும் கஷ்டப்பட்டு நேத்தெல்லாம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சூழ்நிலை தெரியும், அவ்வளோ கஷ்டம். அவர் பெரிய கோடீஸ்வரம் தான். ஒரு 3000 அனுப்புங்கன்ட்டு, இங்கே 3 பைசா அக்கௌண்ட்டில் இல்லை நேரத்தைக்கெல்லாம். ஒருத்தங்கள்ட்ட கூப்பிட்டு, அப்போ நானும் கடனில் இருக்கேன்னு அவர்கிட்ட சொல்லாமல், அப்படியா பிரதர், சரி என்ன பண்ணுறது ஒன்று, உடனே ஒரு ஆள்கிட்ட கேட்டு உடனே மாற்றி அவருக்கு அனுப்பிவிட்டேன். பயங்கர டைட்டு. சிலர் கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்குது, அது விற்கவும் செய்யாது, விற்றா தர்மத்துக்கு கேட்குறாங்க, கையில் செலவு காசு இல்லை. எவ்வளோ கஷ்டம், நெருக்கடி. எங்களுக்கு என்ன நடக்கும் தெரியாது. சாயங்காலம் வரும்போது ஒரு பேமெண்ட் அற்புதமாக நடந்து, சரியான நேரத்தில் நடந்து. ஹல்லேலூயா. எல்லாமே ஆண்டவர். அப்போ அப்படியானால் இங்கே வேதம் சொல்கிறது, நான் உற்சாகமாக எப்படி செய்தால் எனக்கு என்ன உண்டு, என்ன பலன் சொல்லுங்க. இப்போ நான் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறேன், எனக்கு தேவை என்ன இருக்குது, பணத்தேவை நிறைய இருக்குங்க. என்னுடைய தேவைகள் அதிகமாக இருக்குது, அது உங்களால் பூர்த்தி செய்ய முடியாது. அப்படியே நீங்கள் செஞ்சால் கொஞ்சம் ஆர்வமாக ஆசுவாசமாக இருக்கும். உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொடுக்கவும் செய்வீங்க. ஆனால் இந்த சுவிசேஷத்தை நான் சோம்பேறித்தனமாக சோர்வாக செய்தால் அது எனக்கு பலன் இல்லை. ஒவ்வொரு வாரம் உற்சாகமாக நான் செய்கிறேன். ஏன்னா யாருக்காக செய்கிறேன், ரெண்டாவது என்ன உண்டு, எனக்கு பலன் உண்டு. எங்கேருந்து உண்டு, எனக்கு கர்த்தர் தருவார். நான் அதனால் உங்களுக்கு செய்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு செய்யலை, நான் செய்ய போகிறதே இல்லை. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஒரு டீச்சர் வேலை பார்க்குறீங்க, கர்த்தர் செய்வார்னு சொல்லிட்டு அங்கே போய் வேலைஞ்சு கொடுப்பீங்களா? ஏன்னா அது கர்த்தருக்கானது, அது ராயனுக்குரியது, அது எங்கே உள்ளது, அரசாங்கத்துக்குரியது இல்லையா? அங்கே ரூபா வாங்கி தான் செய்யணும். இது யாருக்குடையது, இது யாருடையதுங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வாருங்க. நான் உற்சாகமாக செய்வேன். என்னைக்குனாலும் சரி. காசே இல்லை, காலில் வர கஷ்டம்தான், கடுகடுப்பு தான், கோபம் தான், சண்டை தான், பிரச்சனை தான். ஆனால் கர்த்தருடைய ஊழியத்தை என்ன செய்கிறோம், உற்சாகமாக செய்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்தா அவ்வளோ, எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் இருக்கும், நான் சொல்கிறேன் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அதன் மத்தியில் கர்த்தருக்காக செய்கிறாங்க. ஹல்லேலூயா. எந்த ஒரு பலனும் கிடைக்காது, ஆனால் பரலோகத்திலேருந்து பலன் கிடைக்கும். உற்சாகமாக செய்கிறேன். பவுல் அதான் சொல்றாரு, இதெல்லாம் நான் எனக்கு பலன் உண்டு, உற்சாகமாக செய்தால் பலன் உண்டு. ரெண்டாவது அந்த அதிகாரத்தை வாசிங்க. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. இது உங்களுக்கு புரிஞ்சு தட்டுறீங்களோ புரியாமல் தட்டுறீங்களோ தெரியாது. ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது, பவுல் என்ன சொல்ல வருகிறார், ஒருவேளை நான் உற்சாகமற்று செய்தால் கூட எனக்கு உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உக்கிரானக்காரர் யாரு, கர்த்தர். எனக்கு தான் நியமிக்கப்பட்டிருக்கு. அப்போ நான் உற்சாகமாக செஞ்சாலும் உற்சாகமாக செய்யாட்டாலும் எனக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா என் மேல் விழுந்த கடமை, நான் செய்தான் ஆகணும். ஆனால் நான் உற்சாகமாக தான் செய்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்கிறார். சரி, தொடர்ந்து 18. எனக்கு பலன் என்ன, நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். ஹல்லேலூயா. இவன் பாயிண்ட்டுக்கு வர்றாரு. ஏமா எனக்கு எல்லா அதிகாரம் இருக்குது, உங்கள் வீடுகள்லேருந்து மாதந்தோறும் எனக்கு இவ்வளோ கொடுக்கணும், அதை செய்யணும்னு சொல்லி கேட்குறதுங்கிற அதிகாரம் இருந்தும் என்னுடைய விஷயம் அது கிடையாது. சுவிசேஷத்தை நான் உற்சாகமாக செய்வேன், கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், இருந்தாலும் இல்லாவிட்டாலும், எந்த சூழ்நிலை நான் செய்ய ரெடி அப்படி சொல்லிட்டு 18ஆம் வசனம் சொல்கிறாரு, ஆதலால் எனக்கு பலன் என்ன, எனக்கு என்ன பலன், என்ன பலன் என்றால் நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல்
கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபித்ததே எனக்கு பலன். ஸ்தாபிப்பதே என் பலன். செலவில்லாமல் ஸ்தாபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அந்த சுவிசேஷத்துக்கு நான் பணம் வாங்காம இலவசமாய் நான் ஸ்தாபிக்க வேண்டும். பிறர் செய்கிற போல செய்யக்கூடாது. அதுதாங்க என் பலனுங்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் ஆண்டவருக்காக வந்தேன், ஒரு ஆத்மா கூட்டு வந்தேன், எனக்கு ஒன்றும் நடக்கலை, சோர்ந்து போயிருக்கீங்களா? இல்லை நான் சர்ச்சில் நான் இவ்வளோ நாள் இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் நடக்கலை, வெறும் மணியை டிபெண்ட் பண்ணியே நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கலாம். அப்படி இருந்தால் நீங்கள் பலனற்று போவீர்கள். பிரைஸ் தி லார்ட். இது கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருக்காக அப்படின்னு நீ வரும் பொழுது கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ கர்த்தருக்காக செய்கிறதுனால பவுலும் சரி நானும் சரி உற்சாகமாய் ஓடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த தலைப்பினுடைய இறுதி பகுதி ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். 19ஆம் வசனம். நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அன்புக்குரியவர்களே, 19லிருந்து 23 வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். அது தொடக்கத்தில் என்ன சொல்றார் அப்படின்னா, 19ல் நான் ஒருவருக்கு அடிமைப்படாதவனாய் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். கரங்களை தட்டி இந்த வசனத்துக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இந்த வசனத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆழமான சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நமக்கெல்லாம் அடிமையானவரா? சொல்லுங்க. அடிமை கிடையாது. இயேசு கிறிஸ்து அடிமையானவர் இல்லை. ஆனால் அவர் என்ன ரூபம் எடுத்து வந்தார்? அதையும் தாண்டி அடிமை ரூபம் எடுத்து வந்தார். ஹல்லேலூயா. அடிமைன்னு யாரு? எல்லாரும் ஏளனம் பேசுவாங்க, எல்லாரும் திட்டுவாங்க, இங்கே போம்பாங்க, இங்கே வராதேம்பாங்க, நீ இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நீ சரியில்லைம்பாங்க. நம்ம அடிமை மோசமாக ட்ரீட் பண்ணுவாங்க, நம்மளை வெறுப்பாங்க. தான் அடிமை. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? நமக்காக வெறுக்கப்பட்டார், நமக்காக துரத்தப்பட்டார். சில கிராமங்களில் இயேசு கிறிஸ்து உள்ள விடவே இல்லை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த தேவன் அடிமை ரூபம் எடுத்தபடினாலே அடங்கி போனால எல்லாருக்கும். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் அடிக்கடி சொல்லுவது உண்டு இல்லையா? சொல்லுவோம் இல்லையா? நம்ம எல்லாம் கார் ஓட்டு வரும்போது வழியில் நிற்போம், வழியை விடவே மாட்டான். இதே இது ஆண்டவருக்குள்ளே நான் சரியாக வராமல் இருந்திருந்தா அவன் கை எங்கே இருந்திருக்குன்னு சொல்லுவேன், வண்டிக்குள்ளே இருந்திருக்கும் இல்லையா? இறங்கி இல்லைன்னா 2 போடு போட்டு போகலாம், அவ்வளவு கோபம் வரும். ஆனால் இப்போ யாருக்கு அடிமைப்பட்டிருக்கோம்? எல்லாருக்கும் அடிமைப்பட்டிருக்கோம். யாருக்காக? ஹல்லேலூயா. நேற்று வந்த ஒரு அடி அடித்தா நான் என்ன பண்ணுவேன்? நேற்று வந்த ஒரு ஆள் பேசினார் இல்லையா, ஒரு அடி என்ன அடிச்சிட்டாரு, என்ன பண்ணணும்? வெங்கட் பிரதர் பார்த்துட்டு இருப்பாரா? திருப்பி ஒன்று கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? ஆனால் நான் விடுவேனா? இப்போ நான் யாருக்கு அடிமைப்பட்டிருக்கேன்? எனக்கு முடியும், ஆனால் என்ன பண்ண மாட்டேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து இதை கற்றுக் கொடுத்துருக்கிறார். இல்லைன்னா இப்போ நான் என்ன செய்ய முடியாது? செஞ்ச ஊழியெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும், பலன் இல்லாமல் போயிடும். எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிறது? இந்த மனுஷனுக்காக தானே பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கோம், இந்த மனுஷனுக்காக தான் ஆண்டவர் என்னை கொண்டு வந்திருக்கிறாரு. நான் போய் அவனையே பிடிச்சி அடிச்சா எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிறது? ஒரு லாரி ஆளே வள்ளியூர்லேருந்து கொண்டு வந்து போட்டு அடிக்கலாம், என்ன யூஸு? அந்த ஆத்மா மீட்க முடியுமா? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கோடிக்கணக்கான தூதர்களை இறக்கி தன்னை அறைந்தவர்களை இல்லாமல் பண்ணியிருக்க முடியுமா? முடியாதா? ஒரு பசுமமாக்கி இருக்க முடியும். ஆண்டவர் அடிமை ரூபம் எடுத்து அடிக்கப்பட கொண்டு போகிற ஆட்டுக்குட்டியை போல தன்னை தாழ்த்தி கொடுத்ததுனால அல்லவா உங்களை என்னை மீட்க முடிந்தது. வேதம் சொல்லுகிற அந்த வசனத்தின் ஆழத்தை சொல்றேன். இங்கே ஜனங்களை நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். கரங்களை தட்டி எல்லாருக்கும். நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், அவன் என்ன ஒரு மாதிரி பேசிட்டால, கிறிஸ்துவுக்காக போகிறேன். ஹல்லேலூயா. எனக்காக இல்லை, என் பிள்ளைக்காக போகிறேன். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஏன் நீங்கள் பிற தாழ்ந்து போகிறீங்க? என் பிள்ளைக்காக தாழ்ந்து போகிறேன், என் பிள்ளைக்காக. நான் சொல்கிறேன், நிறைய ஆண்கள் இன்னைக்கு மனிதனாய் வாழ்வது பிள்ளைகளால் தான். ஹல்லேலூயா. நிறைய பெண்கள் பெற்றோர்கள் இன்னைக்கு அடிமை போல கூனி குறி நிற்பது பிள்ளைகளுக்காகத்தான். உண்மையா இல்லையா?
பிள்ளை இருக்காங்களே. இல்லை நம்ம என்ன 2 குத்துதிரி ஜெயிலில் போய் எடுத்துகிட்டு வர்றதுக்கு தங்கவேலு பிரதருக்கு ரொம்ப நேரம் ஒன்றும் ஆகாது. ஆமாவாதா இங்கே இந்த சர்ச்சிலேயே கோவம் ஜாஸ்தி உள்ள யார்? முருகன் பிரதராக. அவர் இன்னைக்கு இல்லை. அவர் அவ்வளோ கோபக்காரர். நாங்கள் வரும்போது அப்படி இருந்தார். இப்போ எவ்வளவோ மாறி இருக்கிறார். சிஸ்டர்கிட்ட கேட்டால் தெரியும். அப்படிப்பட்டவர். ஏத்தலை எவனா பேசினா கொன்னே போடுவார். அப்படிப்பட்ட ஆள். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படிப்பட்ட ஆட்கள். இப்போ என்ன அடிமையாக இருக்கும்? ஆமாம், பிள்ளைகளுக்காக அடிமையானதுனால பிள்ளைகளெல்லாம் நினைத்து ஓகே நம்ம இந்த ஊரில் இருந்தால் தான், வீட்டில் இருந்தால் தான் இந்த பிள்ளைகளை என்ன செய்ய முடியும்? காப்பாற்ற முடியும். ஏன்னா இப்படி அடிச்சுக்கிட்டு கிடந்தால் எங்கே தான் இருக்கணும்? ஜெயிலில் இருக்கணும். பிள்ளை யாரும் பார்க்க முடியாது, நம்ம பார்க்க முடியாது. ஆனால் அதை விட தாண்டி நம்ம எதில் இருக்கோம்னா, இப்போ பைபிளை அறிந்த நீங்களும் நானும் ஏன் அடங்கி போயிருக்கோம், ஏன் கஷ்டப்பட்டு இருக்கோம், ஏன் மற்றவர்களுக்கு அடிமை போல இருக்கிறோம் அப்படின்னா, அவங்களை ஆதாயப்படுத்துவதற்காக, நம்ம அடிப்பவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக, தன்னை அறைந்தவனை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக. அல்லேலூயா. ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக, வேற ஒன்றுக்காக இல்லை. ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். யாரை? இவங்க எல்லாரையும் நம்ம கொண்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கோமே தவிர வெறுப்பதற்காக. எல்லாரையும் நம்ம நேசிக்கணும். அல்லேலூயா. நம்ம பிரதமரை நேசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நம்ம பல விமர்சனங்கள் வைத்தாலும் அவரை நம்ம ஆதாயப்படுத்த வேண்டும். அவர் மனுஷன் இல்லையா? அவருக்காக இயேசுக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? அடிமையாக்கப்பட்டிருக்கிறார். இங்கே வேதம் சொல்கிறது, நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னை தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். 20ஆம் வசனத்தை வாசி. யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு, யூதருக்கு யூதனை போலவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலவும் 21 இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு இல்லாதவனை போலவும். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளானவனாய் இருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு, எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அது நிமித்தமே இப்படி செய்கிறேன். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா பல தரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். புறஜாதி மார்க்கத்தார் இருக்கிறார்கள், பல ஜாதி மக்கள் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் நான் எல்லாமானேன்னு சொல்கிறாரு ஏசு கிறிஸ்து. எல்லாருக்கும், உலக மக்கள் அத்தனை பேருக்கும் அவர் என்ன பண்ணிட்டாரு? எல்லாமாகி அடிமை ரூபம் எடுத்தார். எதற்காக? அவர் அன்றைக்கு அப்படி எடுத்தனால்தான் இயேசுவை எதிர்த்த நீங்களும் நானும் என்ன பண்ணிருக்கோம்? இயேசுவை நேசிக்கிறோம். இயேசுவை அறைந்த அநேகர் ஊழியக்காரெல்லாம் மாறினாங்கன்னு சொல்லி வரலாறு சொல்லுகிறது. அன்பானவர்களே, இன்றைக்கி இதெல்லாம் எதற்காக? ஏன் பொறுமையாக போகணும்? கிறிஸ்துவுக்காக. அவர் சகித்தார், ஆகவே நாம் சகிக்க வேண்டும். சகிக்கும் பொழுதுதான் நாம் அந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். நம்மளை திட்டுகிறவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். சரி, தொடர்ந்து இறுதி பகுதியில் நம்ம நிற்கிறோம். கடைசியாக இப்படியாக பவுல் முடிக்கிறார். எல்லாருக்கும் எல்லாமானேன், தன் அதிகாரத்தை தவறாய் உபயோகப்படுத்தவில்லை, எல்லாம் முடிந்தது. இப்போ கடைசியாக சொல்கிறாரு, தன்னுடைய ஊழிய பயணத்தை ஒரு ஓட்ட பந்தயத்துக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். வாசிக்கலாம். 24ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, பந்தய சாலையில் ஓடுகிறவர் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பாருங்க அன்பானவர்களே, இறுதி பகுதி வந்துட்டோம். இப்போ என்னென்னா, அதிகாரங்கள் பார்த்தோம். அந்த அதிகாரத்தை எப்படி அவர் தவறாய் பயன்படுத்தாமல், அவர் அந்த நேர்மையாகவும் பயன்படுத்தலை, தவறாகவும் பயன்படுத்தலை, அதெல்லாம் அடக்கி கொண்டார். இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய அதிகாரத்தை அவர் பயன்படுத்தவே இல்லை. எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு அதிகாரம் உண்டு. அத்தனை பேரையும் அவர் கொல்வதற்கு அவர் அதிகாரம் உண்டு. ஒருத்தங்க கூட ஏற்று கை நீட்டி பேசுறதுக்கு முடிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் பொறுமையாக தன்னை அவர் தேவனுடைய சாயலை மறைத்து மனிதனை போல கூனி குறுகி நின்றார். ஹல்லேலூயா. உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்டார். அடித்தவனே சிந்திச்சாப்புல. எவ்வளோ அற்புதங்கள்லாம் செஞ்சார் இந்த மனுஷன். அடி வாங்கி நிற்கிறாரு. கேலி பண்ணா, கிண்டல் பண்ணா. உங்கள் ஆண்டவர் தான் நிற்கிறார், அவருக்கு வல்லமை இருந்தால் இறங்கி வரட்டும் என்று கிண்டல் பண்ணாங்க. அவருக்கு அந்த வேலை வராதனால பொறுமையாக இருந்தார். அந்த டைம் முடிய போது, ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கார், பொறுமையாக இருந்தார். ஆகவே தேவ பிள்ளைகள் எல்லாம் பொறுமையாக இருக்கணும்.
நமக்கு வாய்ப்புகள் வந்திருக்கலாம், அடிப்பதற்கு, திட்டுவதற்கு, பழி வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். பொறுமையாக இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். இது நேரம் அல்ல, இப்பொழுது வெற்றி கனியை புசிக்க வேண்டிய நேரம் என்பதனால் பொறுமையாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே வாசிக்கிறது பார்க்கும்போது 25ஆம் வசனம், பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் நிச்சயடக்கமாக இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். ஆகவே அன்பாக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பந்தய சாலையில் எல்லாரும் ஓடுவாங்க, ஆனால் நீங்கள் எப்படி ஓடணும்? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். பந்தயம் தான் நமக்கு, அந்த பரிசு தான் முக்கியம், அதை நினச்சி ஓடணும். அதுக்காக வழியில் போகிறவன் வாரம் எல்லாம் திட்டினவனையும் பேசினவனைன்ட்டு பதில் சொல்லிட்டு இருக்காதீங்க. அதான் அவருடைய பதில். எல்லாரையும் நம்ம ஆதாயப்படுத்தணும், பந்தயத்தை விட்டுறக்கூடாது, அந்த பரிசை விட்டுறக்கூடாது, அதை பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். அதைத்தான் சொல்கிறாரு. எப்படி ஓடணும்? ஓடுற வழியில் கொஞ்சம் பந்தய சாலையில் ஓடுற போராடுகிற எல்லாரும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். பொருள் என்னென்னா, ஒரு ட்ரெயினர் வச்சுருப்பாங்க இந்த ஓட்டப்பந்தய வீரர்களுக்கெல்லாம். அந்த ட்ரெயினர் என்ன பண்ணுவார், இந்த நேரம் நீ இன்னும் சாப்பிடணும், இந்த நேரம் இவ்வளோ தண்ணி குடிக்கணும், நீ இந்த ஃபுட்டு தான் எடுக்கணும், நீ வேறு எந்த ஆல்கஹால் எடுக்கக்கூடாது, நீ இந்தந்த ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணணும், அந்த சாப்பாடு பிரியர் இருந்தால் சாப்பாட்டில் நீ அவாய்ட் பண்ணணும், இன்னும் வேறு எந்த காரியங்கள், இச்சை, பெண்கள் விஷயங்கள், மதுபானங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நீ என்ன பண்ணணும், இந்த நேரங்கள் இது எடுக்கக்கூடாது. நீ உன்னுடைய வெற்றி கனியை நீ புசிக்க வேண்டும் என்றால் இந்த இச்சைகள் எல்லாம் ஒதுக்கி வைக்கணும், உன்னுடைய ஆசைகள் எல்லாம் ஒதுக்கி வைக்க வேண்டும், சில கட்டுப்பாடுகள் உனக்கு வேண்டும். நீ வெற்றியடைய வேண்டும் என்றால் இந்த இச்சை அடக்கம் உனக்கு தேவை. இந்த உலகத்திலே இருந்து நாம் பரலோகத்துக்கு போக வேண்டிய நாம் இந்த உலகத்துடைய மற்ற மனிதர்கள் போல வாழாமல் சில அடக்கங்கள் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. அதுதான் போல, அப்பதான் நீ ஓட முடியும். எல்லாத்தையும் அனுபவிச்சு போக முடியாது. நீ பெற்றுக்கொள்ளணும்னா எல்லாத்தையும் கொஞ்சம் விட்டுட்டு தான் நீ போய் ஆகணும். அடுத்து பாசிங்க, அவங்க அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு. இந்த 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 மனிதர் உலகத்தில் இவ்வளோ கட்டுப்பாடாக ஓடக்கூடிய மனிதர்கள் அழிவு உள்ள அந்த கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நீங்களும் நான் ஓடுகிறது அழிவில்லாத நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி ஓடுகிறோம், ஆகவே ஜாக்கிரதையாக ஓட வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்து வாசிங்க. ஆதலால் 26ஆம் வசனம், நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். நான் நிச்சயமில்லாதவனோட, நான் பயிற்சியெல்லாம் ஓடல, நல்ல பயிற்சியோடு நல்ல போதனைகளை கேட்டு தெளிவாக ஓடுகிறேன். அங்கே ஒன்று கேட்டோன்னா அங்கே மாதிரி, அந்த பாஸ்டர் சொன்னார் ஆனால் இப்படி, இந்த ஊழியக்காரர் சொன்னார் இப்படி, அப்படி நான் ஓடலை. ஒரே ஒரு போதனை, இயேசு கிறிஸ்துவுடைய போதனை, ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, இதை கேட்டு தான் போகிறேன். இடையில ஒரு தீர்க்க தரிசனம் வந்துச்சு, இடையில அக்கா சொன்னா, அண்ணன் சொன்னா, சொந்தக்காரி சொன்னா, நம்மளை நேசிக்கிறவங்க சொன்னா, எனக்கு என்ன தேவை? லக்கு, குறி, என்னுடைய ஃபோக்கஸ், என்னுடைய எல்லாமே என்னுடைய வெற்றி கனியை புசிப்பதற்காகத்தான். ஆகவே ஒன்றை கரெக்டாக கடைபிடித்து அதே ஃபாலோ பண்ணி ஓடுகிறேன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சும்மா ஆயத்தில் நானும் தான் ஓடுகிறேன்னு சொல்லி ஓடாமல் நான் பெற்றுக்கொள்ளணுங்கிற வெறி கொண்டு ஓடுகிறேன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். கடைசியாக 27வது வசனம், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். கோபத்தை என்ன பண்ணுறேன்? கண்ட்ரோல் பண்ணுகிறேன். சேதம் வராதபடிக்கு கண்ட்ரோல் பண்ணுகிறேன். சரீரத்தை அப்படி எழுந்து நிற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எழுந்து நிற்போமா? மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நானே, நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு, வேஸ்டாய் போகாதபடிக்கு, என் ஓட்டங்கள், பிரசங்கங்கள், நான் செய்த காரியங்கள் எல்லாம் வீணாய் போகாதபடிக்கு கொஞ்சம் நான் கண்ட்ரோல் பண்ணி ஓட்டி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். சரீரத்தை எத்தனை பேர் கீழ்ப்படுத்துறீங்க? இன்னைக்கு கோட்டரு கேட்கும், நம்ம அதை கண்ட்ரோல் பண்றோமா? குடிக்க கூடாது, அதான் சரீரத்தை ஒடுக்குவது. அல்லேலூயா. நீ பயங்கர கோபம் வரும், ஏதாவது உடைக்கணும் தோணும், அடங்கு சரீரமே, அடங்கு. நீ இன்னைக்கு தற்கொலை பண்ணும் என்ன வரும்? சரீரமே அடங்கு, கீழ்ப்படி, கீழ்ப்படி.
சரீரத்தை என்ன ஆகாதவனா என்ன செய்யக்கூடாது. இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்து உழைத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் என்னை மாய்த்து கொள்ளலாமோ, நான் என்னை நாசமாக்கலாமோ, இல்லாதவனாக்கலாமோ என்று பவுல் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அடுத்து பல காரியங்கள் நம்ம சொல்ல முடியும் இதுக்குள்ள. நமக்கு சிலருக்கு உடம்புல சுகர் இருக்கும், டாக்டர்னு சொல்லுவாரு என்ன ஃபுட்டு இனிப்பு எடுக்காதீங்க, அதை பண்ண சொல்லுவாரு இல்லையா. ஆசை வரும், இனிப்படுத்த நமக்கு என்ன கேடு, உயிருக்கே கேடு. அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. குறிப்பிட்ட ஆகாரம் நம்ம என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா என்ன கேடு. இந்த மாதிரி உடம்பு வியாதி இருக்கிற சிலருக்கு அப்படி செய்தால் அது உடம்புக்கு கேடு. அப்போ இந்த சாதாரண உலகத்துல மனுஷன் வாழ்றதுக்கு சில அடக்கங்கள், இச்சை ஆசையான விஷயங்களை அடக்குகிறான். நீ இதெல்லாம் சாப்பிட்டன கெட்டு போயிருவ. ஆகவே தேவையில்லாத காரியங்களை அவாய்ட் பண்ணு. ஏனென்றால் இந்த காரியங்களை புசித்தால் தன் சரீரம் அழிந்துவிடும், உயிர் பிரிந்துவிடும். கவனித்தீங்களா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே? ஆகவே இந்த உலகத்தை வாழ்றதுக்கு, நிறைய நாள் வாழ்றதுக்கு, தன்னுடைய சரீரத்தை பாதுகாப்பதற்கு சில உணவு பழக்கங்களை, சில காரியங்களை அவாய்ட் பண்றாங்க. ஆனால் நாம் நித்திய ஜீவனாகிய இயேசு கிறிஸ்துவை அடைவதற்கு, ஜீவ கிரீடத்தை அடைவதற்கு நாம் எதை ஒடுக்குகிறோம்? சரீரத்தில் எதை ஒடுக்குகிறோம்? அல்லேலூயா. எதை ஒடுக்குகிறோம்? பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு சகோதரி சாட்சி சொன்னாங்க, அன்னைக்கு எங்க கணவனார் திட்டும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எல்லாம் விட்டுட்டு போயிடலாம் போல் இருக்கு, இந்த மாதிரி ஒரு மோசமான ஆளான்ட்டு. ஆனால் இப்பொழுது புரிந்து கொண்டேன், அவர் எனக்கு நல்லதுக்கு தான் எல்லாம் சொல்லி இருக்கிறான்னு சொல்லி. அல்லேலூயா. ஆகவே இந்த இலக்கை அடைய வேண்டும் என்றால் சில கட்டுப்பாடுகள், கஷ்டமானவைகள் தான். ஆனால் அவைகளை நாம் கண்ட்ரோல் பண்ணும் பொழுது ஒரு கட்டத்திலே வெற்றியை நாம் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. அன்றைக்கு புரிந்து கொள்ள முடியும், என் கணவர் என் நல்லதுக்கு தான் சொன்னாரு, ஊழியர் நல்லதுக்கு தான் சொன்னாரு, ஆண்டவர் எனக்கு நல்லதுதான் செஞ்சாரு அப்படி நாம் சொல்லுகிற ஒரு நாள் வரும். பிரியமானவர்களே, பிரைஸ் தி லார்ட். இந்த பவுல் தான் கடைசி மரிக்க போறதுக்கு முன்னாடி அவர் எழுதினாரு 1 தீமோத்தேயு புத்தகம் 2 தீமோத்தேயு புத்தகம் 4:7 நல்ல போராட்டத்தை, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? அன்புக்குரியவர்களே, அந்த எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டுங்கிற தலைப்புல நம்ம பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு எல்லாம் தகுதியா இருந்தாலும் நம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த நித்திய ஜீவனை அடைவதற்கு, இயேசு கிறிஸ்துவாகிய தேவனை அடைவதற்கு, பரலோகம் செல்வதற்கு நாம் சில இச்சை அடக்கங்கள் தேவை. அதிகாரங்கள் உண்டு, எல்லாம் சாப்பிடுவதற்கு, எல்லாம் அனுபவிப்பதற்கு அதிகாரம் உண்டு. ஆனால் ஒரு அடக்கம் தேவை நமக்குள்ளே. நம்முடைய சரீரத்தை அடக்குகிறார் பவுல். தன்னுடைய சரீரத்தை அடக்கி ஆள்கிறதை, ஒடுக்கி ஆள்கிறதை பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, ஒடுக்குவோமா, தாழ்த்துவோமா? கண்ணை மூடி இருக்கிற நாம எங்கெல்லாம் ஒடுக்கணும், எங்கெல்லாம் அடக்கணும், இதெல்லாம் செய்யணும் என்று மனதுக்குள்ள நினைத்து கொண்டு கர்த்தரை சோதரிங்க, எல்லாம் சோதரம் பண்ணுங்க. ஏசப்பா, இந்த நாளிலையும் கூட கர்த்தர் என்னோடு பேசி இருக்கிறார் என்றால் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துவதை தவிர வேற வழியே இல்லை. ஆமாண்டவரே, நீர் எனக்கு சொன்னதெல்லாம் சரிதான் சொல்லி ஒத்துக்கொள்றவங்க கர்த்தரை ஸ்தோத்தரிங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 நன்றியப்பா, நன்றியப்பா. இந்த நாளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நன்றியோடு 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 வசனம் எனக்குள்ள இறங்கட்டும், என்னை மாற்றட்டும், என்னை புடமுடட்டும். எனக்கு ஆண்டவரே என்னை பெரியவனாக்கட்டும், அந்த இலக்கை அடைய கிருபை செய்யட்டும். நான் என்னை மாய்த்து கொள்ளக்கூட, என்னை ஆகாதவனை மாற்றிவிடக்கூடாது. ஆண்டவரே, நான் என்னை என்றைக்கும் புதியவனாக, என்னை என்று நல்லவனாக, என்னை என்றும் ஸ்தோத்திரம் கீழ்ப்படிதல் உள்ளவனாக என்னை மாற்றணுமே சொல்லி என்னை சொல்லி தங்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்கம்மா.
சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, பிரதர் ஜெபம் பண்ணுங்க. என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை ஒடுக்க கிருபை தாங்க, என்னை ஆசீர்வதிங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்கம்மா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா என்னை மாற்றும், என்னை மாற்றும், என் குறைகளை மாற்றும், என்னுடைய சூழ்நிலையை மாற்றும், என்னுடைய நிலைமைகளை மாற்றுங்க, என் கஷ்டங்களை மாற்றுங்க, என்னுடைய எல்லா அறியாமைகளை மாற்றுங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. சகோதரா சொல்லு, சகோதரா சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மாற்றுங்கப்பா. சகோதரி சொல்லுங்க, என்னை மாற்றுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை மாற்றுங்க ஆண்டவரே, புடமிடும் ஆண்டவரே, புடமிடுங்க ஆண்டவரே, புடமிடுங்க. கோபம், வைராக்கியம், பாவம், எரிச்சல் எல்லாம் என்னை தணிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில், தணிந்து போகட்டும். என் அறியாமை, என் மூடப்பழக்கம் எல்லாம் தணிந்து போகட்டும். நிரப்புங்க, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. உம் பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. ஓஹோ நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பரிசுத்த நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. உம் பரிசுத்த ஆவியால. ஓ இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும். ஆமென். இரவெல்லாம் துதிக்கணும். அப்படிதான், இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும். எதை நினைத்தும் கலங்காம துதிக்கணும். அதனால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. என் பாத்திரத்தை தண்ணீரால சொல்லுங்க, நிரப்புங்கப்பா. என்ன நிரப்புங்கப்பா? உங்க பரிசுத்த. மறுபடியும் நிரப்புங்கப்பா, பரிசுத்த. என்ன நிரப்புங்கப்பா. பெற்றுக்கொள்ளுங்கம்மா, பெற்றுக்கொள்ளுங்க, எல்லாரும் பெற்றுக்கொள்ள. கையை தட்டி நிரப்புங்க, நிரப்புங்க சொல்லுங்க. நீங்க நிக்கணும்னா கர்த்தருடைய வல்லமை தேவைப்படுகிறது. தூய வாழ்வு தினம் வாழணும். தாய்நாடு உம் பாதம் திரும்பணும். தூய வாழ்வு தினம் வாழணும். தாய்நாடு உம் பாதம் திரும்பணும். அதனால் நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா. பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. சொல்லுங்க, கையை தட்டி சொல்லுங்க. அப்பாவும் ஏக்கங்கள் அறியணும். தப்பாமல் உம் வழியில் நடக்கணும். அப்பாவும் ஏக்கங்கள் அறியணும். தப்பாமல் உம் வழியில் நடக்கணும். கையை தட்டி நிரப்புங்கப்பா, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு கண்ண மூடி, கண்ண மூடி. பாவங்கள் சாபங்கள் நீங்கணும். பரிசுத்த வாழ்க்கை இன்று வாழணும். பாவங்கள் சாபங்கள் நீங்கணும். பரிசுத்த வாழ்க்கை இன்று வாழணும். அதனால் நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால. அம்மா கேளுங்கம்மா, கேளுங்கம்மா. நிரப்புங்கப்பா. ஐயா கேளுங்க, சகோதரி கேளுங்க. என்ன நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும். ஆயிரங்கள் மண்டை நடத்தணும். ஆமென். ஆறு பெருக்கெடுத்து ஆயிரங்கள், ஆயிரங்கள் மண்டை. அதனால் நிரப்புங்கப்பா,
பரிசுத்த தண்ணீரால. சகோதரர் கேளுங்களேன், பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க சொல்லுங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க, என்ன நிரப்புங்க சொல்லுங்க. நிரப்புங்க, நிரப்புங்கப்பா. நல்ல கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள். சகோதரா கையை தட்டி வாயை திறந்து என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்க. கேளுங்கப்பா, கேளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்புவார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் சமாதானமும் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் உண்டே. கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி நிரப்பப்படுங்க. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. கரங்களை தட்டி கதரை ஸ்தோத்தரிப்போமா. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. சிலருடைய அபிஷேகம் வனாந்தரத்துல மணலில் வரக்கூடிய தண்ணீரை போல் இருக்கிறது. அது சிறிது நேரம் இருக்கும், வற்றி போகும். ஆண்டவர் காட்சியை சொல்லுகிறார். அப்படிதான் சிலருக்கு அபிஷேகம் இருக்கிறது. வற்றாத நீரோட்டாய் உள்ளத்திலிருந்து வர வேண்டும் என்று அர்த்தர் சொல்லுகிறார். ஜீவ நதியாய் வர வேண்டும் என்று சொல்லுகிறார். என்னை விசுவாசிக்கிறவருடைய இருதயத்திலிருந்து ஜீவ நதி புறப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அந்த ஜீவ நதி வேண்டும். எப்பொழுதும் ஆறாய் பாய வேண்டும். அபிஷேகம் ஆறு பாய வேண்டும். நிறைய பேருடைய அபிஷேகம் மணலிலே வரக்கூடிய தண்ணீரை போல தான் இருக்கிறதாய் மீண்டும் மீண்டும் ஆண்டவர் காண்பித்துக் கொண்டு இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை கேளுங்க. எனக்கு ஆறாக பெருக்கெடுக்கணும், ஆழமா இருக்கணும் விசுவாசம், உள்ளே இருந்து புறப்பட்டு வரணும். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. ஊற்றெடுக்கிறது கொஞ்சம் கலக்கத்துல வருகிறது, கொஞ்சம் கலங்கி வருகிறது, தெளிகிறது. கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவப்பிள்ளையே கையை தட்டி பெற்றுக்கொள்ளு, பெற்றுக்கொள்ளு, பெற்றுக்கொள்ளு. யாரெல்லாம் அபிஷேகம் வரலையோ இப்ப எனக்கு நிரப்புங்கன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய மகிமை ஏசப்பா நிரப்பிருங்கப்பா. தெளிந்த தெளிந்த ஆவியினால, தெளிந்த புத்தி உள்ள ஆவியினால, பரிசுத்த தெளிந்த ஆவியினால ஊற்று புறப்பட்டு வருகிறது, புறப்பட்டு வருகிறது. இயேசுவின் நாமத்தினால ஒரு உள்ளங்களிலிருந்து பாய்கிறது பொழுது பாயட்டும். இயேசுவின் நாமத்தினால. அப்பா தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கற்பாறைகளில் இருந்தெல்லாம் வருகிறது. கல்லான மனங்கள் எல்லாம் உடைக்கப்படுகிறது, வேளையில உடைக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால. எஸ் ஜீசஸ். கண்ண மூடி சும்மா கேளுங்க. அப்பா என்ன நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. ஹல்லேலூயா. சிலர் அக்கினியினால் அபிஷேகிக்கிறார். அக்கினி தழல்களை பார்க்கிறேன், அக்கினி தழல்களை பார்க்கிறேன். கர்த்தர் அக்கினியினால் சிலர் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ள. கண்ணை மூடி கையை தட்டி என்ன நிரப்புங்க, உருவாக்குங்க, நிரப்புங்க. ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல அசைவாடி கொண்டிருக்கிறதை உணர முடிகிறது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகள் பிள்ளைகளை பலப்படுத்தட்டும், அதிகாரப்படுத்தட்டும். ஹல்லேலூயா. அடக்கியாள கிருபை செய்யட்டும். இயேசுவை போல வாழ உதவி செய்யும். தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம். ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே.
சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.